தன்வந்தர் சபாபதி. பற்பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவமாய் பிறந்த குழந்தை கதிர்வேலு. அதனால் மிகுந்த கர்வமும் அடங்கா பிடாரித்தனமும் கொண்டு வளர்ந்தான். கதிர்வேலு கதிர்வேலு என்று ஒரு நாளைக்கு 10 தரமாவது மகனை அழைக்காமல் இருக்க மாட்டார் சபாபதி. அவன் செய்யும் விஷமங்களை எல்லாம் கண்ணன் செய்த திருவிளையாடல் போல ரசித்தார். தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்த மாட்டார், மறந்து விடுவார். பொல்லாத்தனம் அதிகமானது கதிர்வேலுவுக்கு. சில வருடங்கள் கழிந்தன. கெட்ட செயல்களும் வளர்ந்தன அவனுடனே. அவனின் தீய செயல்களையெல்லாம் தன்னுடைய செல்வ பலத்தால் மறைத்தார் சபாபதி. சாகும் தருவாயில் மகனிடம் இனியேனும் யார் வம்புக்கும் போகாமல் தான் சேர்த்து வைத்திருக்கும் நிறைந்த செல்வத்துடன் சுகமாக இரு என்று அறிவுரை சொன்னார். சபாபதி இறந்த பிறகும் கதிர்வேலு தன்னுடைய தீய குணங்களை விடவில்லை. செல்வ பலத்தால் தண்டனை பெறாமல் தப்பித்து கொண்டே இருந்த கதிர்வேலுவுக்கு எப்படியும் தண்டனை வாங்கித் தர வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார் நீதிமன்ற நீதிபதி. கதிர்வேலு தான் புரிந்த குற்றத்திற்கு கட்டுக்கட்டாக பணத்துடன் வந்து நின்றான். நீதிபதி புன்னகையுடன், நீ யாரிடமும் கேட்கக்கூடாது. உன் கையிலிருந்து பணத்தை கட்ட வேண்டும். பின்வாங்கவும் கூடாது. ஒரே ஒரு பைசாவை அபராதமாக கட்டிவிட்டு போ. இல்லையென்றால் 1 வருடம் சிறை தண்டனை. திடுக்கிட்டான் கதிர்வேலு. தன்னுடைய உடைகளில் எல்லா பையையும் துழாவினான். கிடைக்கவில்லை. ஏழையையும் எளியவர்களையும் துச்சமாக எண்ணினாயே, அவர்களிடம் இருக்கும் ஒரே ஒரு பைசா கூட உன்னிடம் இல்லை. தலை குனிந்தான் கதிர்வேலு. அனுபவித்தான் தண்டனையை. ஏழை எளியவர்களை துச்சமாக எண்ணக்கூடாது. எத்தனை கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் அந்த ஒத்த பைசாவை கட்ட முடியாமல் தண்டனையை அனுபவித்த கதிர்வேலுவைப் போலத்தான் நம் சமுதாயத்திலும் நிறைய கதிர்வேலுக்கள் இருக்கிறார்கள். தீக்குச்சியின் முனை பார்த்திருக்கிறீர்களா? அகங்காரமும் ஆணவமும் அப்படித்தான். தீக்குச்சியை உரசினால் அந்த முனை மட்டும் எரியும். முதலில் அந்த முனை எரிந்ததும் அணைத்து விடுகிறோம். அதுபோலத்தான் ஆணவமும் அகங்காரமும் எரிந்துவிடும்.